வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/11/2025 ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சந்தோஷமான சூழ்நிலை, கனிந்து வரக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களை சந்திப்பது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காலத்தில் ஜெயமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். லாபமும் அசையாமசைய பொருள் சேர்க்கையும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான மருந்துகளை மறந்து விடுவதன் மூலமாக தேவையில்லாத சிக்கலோ கஷ்டங்களோ ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். மிக மிக உத்தியோகம் நிமித்தமாக எல்லாம் சந்தோஷம் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி எல்லாம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டவே வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகளில் பொறுமையாக கையாள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உறவினர்கள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையாட்கள் மூலியமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக படிப்படியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. புது தொழில் மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய பிராப்தம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகளுக்கு அரவணைத்து கொள்வதும், பிள்ளைகள் மீது கோபமோ ரொம்ப வருத்தமோ கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
தொழில் கிடைக்கவில்லை, வியாபாரம் நடக்கவில்லை, உத்தியோகம் கிடைக்கவில்லை, படிப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருந்த சூழ்நிலையெல்லாம் இனிதாக மாறக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் மட்டும் மனமிட்டு பேசுவதும், புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதெல்லாம் ஏற்படும். குடும்பத்தாருடன் தொலைதூரத்தில் உத்தியோகம், தொழில், வியாபார நிமித்தமாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணவரவுக்கோ முதலீடுகளுக்கோ அசையாமசைய பொருள் சேர்க்கைக்கோ ஒரு குறையும் காணப்படவில்லை. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மன வருத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்களை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே போதும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் நிச்சயமாக கனிந்து வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பழைய கடன்கள் பைசல், எதிரிகள் விஷயத்தில் வெற்றி, வழக்கு போன்ற விஷயத்தில் சாதகம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றமெல்லாம் ஏற்படுவதுடன் பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளில் ஒரு குறையும் இல்லாமல் நினைத்த மாதிரி எல்லா விஷயமும் கைகூடக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.